நேர்மையான சிறிய முயல் ஒரு சமயத்தில் அமைதியான ஒரு காடு இருந்தது. அங்கே ராமு என்ற ஒரு சிறிய முயல் வசித்து வந்தான். ராமு மிகவும் சந்தோஷமானவன். அவன் எப்போதும் தன் நண்பர்களுடன் விளையாடி சுறுசுறுப்பாகச் சலித்தான். ஒரு அழகான காலை ஆற்றில் அருகே சுற்றி நடந்து கொண்டிருந்த ராமு பசுமையான புல்வெளியில் தங்க நாணயம் ஒன்று விழுந்திருந்ததைக் கண்டான். அவனது கண்கள் ஒளிர்ந்து அவன் எண்ணினான், வாவ்! இன்று என் அதிர்ஷ்ட நாள். இதனால் சுவையான காரட் வாங்கலாம். ஆனால் ராமு தன்னுடைய தாயாரின் சொல்லை நினைத்தான். யாரும் பார்த்து கொள்ளாத நேரத்திலும் சரியானதை செய்ய வேண்டும். அப்போது ராமு சுற்றி பார்த்தான். அருகில் தாரு என்ற ஒரு மனச்சோர்ந்த ஆமை உட்கார்ந்திருந்தாள். தாரு கவலைப்பட்டிருந்தாள். ராமு சென்று கேட்டான், தாரு, ஏன் நீ மிகவும் துயரப்பட்டிருக்கிறாய்? தாரு சோகமாய் சொன்னாள், நான் ஆற்றைக் கடக்கும்போது என் பொக்கிஷமான நாணயம் இழந்துவிட்டேன். அது என் பாட்டியிடமிருந்து கிடைத்த பரிசு. ராமு இனிமையாக புன்னகைத்தான். கவலைப்படாதே தாரு, நான் இங்கே நாணயம் கண்டேன். அது உனக்கு சொந்தமானதாயிருக்கலாம். ராமு தங்க நாணயத்தை தாருவிற்கு திருப்பித் தந்தான். தாருவின் முகம் சந்தோஷத்தால் ஒளிர்ந்தது. நன்றி ராமு, நீ உண்மையுடன் நல்ல மனசு கொண்டவன். அந்த